கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு பக்கத்துல கிளமங்கலம் பகுதியில் இருக்கிற கிராமம் தான் சின்னட்டி. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கு 38 வயசு. இவரு பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுடைய மனைவி பேர் பாரதி. இவங்களுக்கு 26 வயசு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகளும் சமீபத்துல ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையா துருவன் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த சுரேஷுக்கு அவங்களுடைய ஆண் குழந்தை மேல ரொம்ப ரொம்ப அதீதமான பாசமா. ஏன்னா தான் பேரை சொல்ல வாரிசு இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தை வேண்டி பிறந்த ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 5 மாசமா அவர் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ட்ரீட் எல்லாம் கொடுத்து இதை ஒரு பெரிய கொண்டாட்டமாவே வச்சிருந்துருக்கிறாரு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி சூழல்ல தான் கடந்த 4/11/2005 அன்னைக்கு சுரேஷ் பெயிண்டர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் கூட்டம் இருந்திருக்குது. எதுக்கு இவ்வளவு கூட்டம் நிற்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நுழைஞ்சிருக்காரு. அப்பதான் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வயசான பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு முதலுதவி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு நேரா அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர்றாரு இந்த சுரேஷ். அவங்க அம்மா என்ன பண்றாங்க, பாரதி என்னன்னா, குழந்தைக்கு இப்பதான் பால் கொடுத்து படுக்க வச்சேன், ஒரு அரை மணி நேரம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் புரண்டு படுத்திருந்திருக்கு, பால் மூக்குல ஏறிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாங்க. தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல சுரேஷ் அடிச்சுக்கிட்டு அழுதுருக்கிறாரு. ஆனா பாரதி பெரிய அளவுல ரியாக்ட் எல்லாம் பண்ணாம ரொம்ப நார்மலாவே இருந்திருக்காங்க. வர்றதை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. இந்த சூழலை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனதும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இந்த குழந்தைய செக் பண்றாங்க. இந்த குழந்தை இறந்து போயிருச்சு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் சுரேஷ் அந்த இடத்துல கதறி கதறி எழுதிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதனால அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணாங்க, 5 மாச குழந்தை, பிஞ்சு உடம்பு, அதுக்கு மேல கத்தியெல்லாம் பட வேணாம், என் குழந்தைய கொடுத்துருங்க, நான் போய் அதை அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப சோகத்தோட அங்க போய் அந்த குழந்தைய அடக்கமும் பண்ணிடுறாரு. அந்த அடக்கத்திலையும் குழந்தையுடைய அம்மா பாரதி பெரிய அளவுல அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாம ரொம்ப ஒரு சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதுவும் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு பேசு பொருளா மாறினா கூட அவங்க இந்த பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவருக்கு இருக்கிற கஷ்டம் அவளுக்கு தானே தெரியும், நம்ம போய் இதை கேலி பண்ணக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. இந்த குழந்தையோட இறப்புக்கு அப்புறம் 2-3 நாள் சுரேஷ் வேலைக்கெல்லாம் போகாம பயங்கரமா ஃபீல் பண்ணி வீட்டிலே இருந்திருக்கார். அப்படி இருந்த நபருக்கு தான் வீட்டுல இன்னொரு மொபைல் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எதேச்சியா கண்டுபிடிச்சார். அந்த மொபைல் யாரோடது அப்படின்னு சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த மொபைல் தன்னுடைய மனைவியுடைய 2வது ஃபோன். இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் அந்த வீட்டில் இருக்கிறதே அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வாட்ஸ்அப் இருக்கு. அதுல ஒரே ஒரு நம்பர் கூட ஃப்ரீக்வெண்டா அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க.